ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 193 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 1 நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 வசனங்கள் 12 மற்றும் 13. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு எருசலேமில் போதித்தார். நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்கிறவன் இருளில் நடவாமல் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான். நானே உலகின் ஒளியாய் இருக்கிறேன். ஏனென்றால் நான் ஒளியின் தகப்பனாகிய பிதாவின் சுதனாக இருக்கிறேன். ஒரு மகன் எப்போதும் தன்னை ஜெனிப்பிக்கிற தகப்பனை போலவே இருக்கிறான். தந்தையின் சுபாவத்தை தானும் கொண்டிருக்கிறான். அப்படியே நானும் என்னை ஜெனிப்பித்தவரை போலவே இருக்கிறேன். அவருடைய சுபாவத்தையே கொண்டிருக்கிறேன். அவர் சர்வேசுரனாகவும் மகா உன்னதராகவும் உத்தமமான அளவற்ற ஆவியானவராகவும் அன்பின் ஒளியாகவும் ஞானத்தின் ஒளியாகவும் வல்லமையின் ஒளியாகவும் நன்மைத்தனத்தின் ஒளியாகவும் அழகின் ஒளியாகவும் இருக்கிறார். அவரே ஒளிகளின் பிதாவாக இருக்கிறார். அவராலும் அவரிலும் வாழ்கிறவன் பார்க்க கூடியவனாக இருக்கிறான். ஏனெனில் அவன் ஒளியில் இருக்கிறான். ஏனென்றால் மனிதர்கள் காண வேண்டும் என்பது கடவுளின் ஆசையாக இருக்கிறது. தாமாகவே இருக்கிற ஒளியாகிய கடவுளை மனிதன் கண்டு புரிந்து கொண்டு அந்த ஒளியை நேசிக்கும்படியாக அவர் அவனுக்கு புத்தியையும் உணர்வுகளையும் தந்தார். மேலும் படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களிலும் அதிக அழகானதாகிய ஒளியை மனிதன் காணும்படி அவர் அவனுக்கு கண்கள் தந்தார். அந்த ஒளி ஐம்பூதங்களின் உத்தமத்தனமாக இருக்கிறது. தன் வழியாக படைப்புகள் காணப்பட செய்வதாய் இருக்கிறது. படைத்தவரான கடவுளின் முதல் செயல்பாடுகளில் ஒன்றாக இருக்கிறது. தன்னை படைத்தவரின் சகலத்திலும் அதிக காணக்கூடிய அடையாளத்தை அது தாங்கி இருக்கிறது. அது உருவமற்றதும் பிரகாசமும் பேரானந்தம் தருவதும் ஆறுதல் அளிப்பதும் மகா உன்னதரான நித்திய சர்வேசுரனாகிய பிதா அவசியமானவராய் இருப்பது போலவே தானும் அவசியமாய் இருப்பதுமாக இருக்கிறது. தம் நினைவின் ஒரு கட்டளையை கொண்டு அவர் ஆகாய மண்டலத்தையும் பூமியையும் படைத்தார். அதாவது ஆகாய திரட்டையும் தூசி திரட்டையும் உருவம் அற்றதையும் உருவம் உள்ளதையும் மிக லேசானதையும் பாரமுள்ளதையும் அவர் படைத்தார். ஆனால் இவை இரண்டுமே இன்னும் தரிசானவை ஆகவும் வெறுமையுற்றவையாகவும் ஒழுங்கான உருவம் அற்றவையாகவும் இருந்தன. ஏனென்றால் அவை இருளால் மூடப்பட்டிருந்தன. நட்சத்திரங்கள் அவற்றில் இல்லை. அவை உயிர் அற்றவையாக இருந்தன. ஆனால் படைத்து கொண்டிருந்த படைத்தவராகிய பிதாவோடும் படைப்பதற்கு அவரை வற்புறுத்தி தூண்டிக் கொண்டிருந்த சுதனோடும் ஒரே பொருளாய் இருந்தவரும் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தவருமான கடவுளின் ஆவியானவர் வான மண்டலங்களுக்கு மேலாக அசைவாடியபடி ஒளி உண்டாக கடவது என்று உரக்க சத்தமிட்டார். பூமிக்கும் வான மண்டலத்திற்கும் அவற்றின் உண்மையான அம்சங்களை தருவதற்காகவும் அவை இரண்டையும் தம்முடைய படைக்கும் தொழிலுக்கு பயனுள்ளவையாகவும் பொருத்தமானவையாக ஆகும்படியாகவும் பிதாவிலும் சுதனிலும் தம்மை மட்டுமின்றி நட்சத்திரங்களும் கோள்களும் நீர்நிலைகளும் கடல்களும் காடுகளும்
தாவரங்களும் மலர்களும் பரப்பனவும் நெளிந்து நகர்வனவும் ஊர்வனவும் ஓடுபவையும் குதிப்பவையும் ஏறுபவையுமான மிருகங்களுமான எண்ணில் அடங்காத படைப்புகளையும் நேசிக்க கூடியவராக தாம் இருக்கும்படி அவர் இப்படி சத்தமிட்டார். இறுதியாக சகலத்திலும் அதிக உத்தம படைப்பான மனிதனை நேசிக்க கூடியவராக தாம் இருக்கும்படி அவர் இப்படி சத்தமிட்டார். அந்த மனிதன் கடவுளிடமிருந்து ஆத்துமத்தையும் ஜட பொருளாகிய உடலையும் புத்தி, உள்ளுணர்வு, சுயாதீனம் ஆகியவற்றோடு சேர்த்து பெற்றுக் கொண்டவனாக இருந்தான். இதனால் அவன் சூரியனை விட அதிக உத்தமமானவனாக இருந்தான். ஓர் ஆத்துமத்தை கொண்டிருந்ததால் ஒரு விதத்தில் கடவுளுக்கு ஒப்பானவனாக இருந்தான். தன் உடலின் காரணமாக மிருகங்களுக்கு ஒப்பானவனாக இருந்தான். கடவுளின் வரப்பிரசாதத்தாலும் தன் சொந்த சித்தத்தாலும் கடவுளாக ஆகிற ஒரு பாதி கடவுளாகவும் தான் விரும்பினால் ஒரு சம்மனசாக தன்னை மாற்றிக்கொள்ள கூடியவனாகவும் அவன் இருந்தான். அவன் ஒரு பாவியாக இருப்பான் என்று கடவுள் அறிந்திருந்தார் என்றாலும் காலம் தொடங்கும் முன்னமே அவர் ஓர் இரட்சகரை, யாருக்காக சகலமும் படைக்கப்பட்டனவோ, யார் பிதாவினால் அளவற்ற விதமாக நேசிக்கப்பட்டாரோ அந்த இறைமகனும் வார்த்தையுமானவரில் சகல மனிதருடையவும் பாவ பரிகார பலிபொருளை படைப்பதற்கு மனிதன் காரணமாக இருந்தான். இந்நேரமே வார்த்தையானவர் தம்மை வெளிப்படுத்திய முதல் தடவையாக இருக்கிறது. உடனே ஒளி உண்டாயிற்று. அது நல்லதாகவும் நன்மை அளிப்பதாகவும் பகல் பொழுதில் பலமானதாகவும் இரவில் மங்கலானதாகவும் கால முடிவு வரைக்கும் நிலைத்து இருப்பதுமாக இருந்தது. கடவுளின் பத்ராசனமும் அவருடைய அந்தரங்கமுமாக இருக்கிற அதிசயங்களின் பெருங்கடலிலிருந்து கடவுள் அனைத்திலும் அழகிய மணிக்கல்லை எடுத்துக் கொள்கிறார். கடவுளின் ஓர் ஆபரணத்தை அன்றி கடவுளையே தன்னில் கொண்டிருக்கிற மனிதனாகிய சகலத்திலும் உத்தமமான மணிக்கல்லுக்கு முன்னால் ஒளி படைக்கப்பட்டது. இவ்வாறு மனிதன் கடவுளையே தன்னில் கொண்டிருப்பது எவ்வாறெனில், சர்வேசுரன் நிலத்தின் தூசியின் மீது தம் மூச்சை ஊதி அதை உயிருள்ள உடலாகவும் தாம் நீதிமான்களும் தமது பிள்ளைகளுமாக இருக்கிறவர்களில் மகிழ்ந்திருக்கும்படியாகவும் அவர்கள் தம்மில் மகிழ்ந்திருக்கும்படியாகவும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற பரலோக மோட்சத்திற்கு உரிமையுள்ள அவருடைய வாரிசாகவும் அவனை ஏற்படுத்தியதாலேயே படைப்பின் தொடக்கத்தில் தமது கைவேலைகளின் மீது ஒளி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்பினார் என்றால், ஒளியை உண்டாக்குவதற்கு அவர் தம் வார்த்தையை பயன்படுத்தினார் என்றால், தாம் நேசிக்கிறவர்களுக்கு கடவுள் தமது மகா உத்தம சாயலாய் இருக்கிற ஒளியை, இவ்வாழ்வுக்கான மகிழ்ச்சியுள்ள உருவமற்ற ஒளியை, ஞானமுள்ளதும் அர்ச்சிக்கிறதுமான ஞான ஒளியை தருகிறார் என்றால், தமது நேசத்தின் மகனுக்கு தாமாக இருப்பதை தந்திருக்க மாட்டார் என்று சொல்வது சாத்தியமா? நித்தியத்திலிருந்து தாம் யாரில் பூரண பிரியமாய் இருக்கிறாரோ அவருக்கு மகா உன்னத சர்வேசுரன் சகலத்தையும் தந்தார். ஒளியானது சகலத்திலும் முதலாவதும் அனைத்திலும் அதிக வல்லமை உள்ளதுமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். தாங்கள் வியந்து பாராட்டுகிற இணக்கமுள்ள மகிழ்ச்சியின் காரணமாக மோட்ச பேரானந்தம் உள்ள பரலோக சேனைகளை பாட செய்வதும், கடவுளாய் இருக்கிற ஒளியை பரலோகத்தில் நிரப்பி
அதில் வாசம் செய்கிறவர்கள் அனைவரையும் பேரானந்தத்தில் ஆழ்த்துகிற ஒளியை கண்டு தியானித்து சம்மனசுகள் அனுபவித்து மகிழ்வதுமாகிய தம திருத்துவத்தின் அதிசயத்தை பரலோகத்திற்கு ஏறி செல்லும் வரை காத்திருக்காமலே மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் அத்தகைய விருப்பம் கொண்டார். நானே உலகின் ஒளி. என்னை பின் செல்கிறவன் இருளில் நடவாமல் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பான். ஒழுங்குள்ள உருவமற்றதாய் இருந்த பூமியின் மீது தாவரங்களும் மிருகங்களும் உயிருள்ளவையாக இருப்பதை ஒளியானது சாத்தியமாக்கியது போலவே என்னுடைய ஒளி நித்திய வாழ்வை ஆத்துமங்களுக்கு சாத்தியமாக்குகிறது. ஒளியாக இருக்கிற நான் உங்களில் வாழ்வை படைத்து அதை பாதுகாக்கிறேன், அதை அதிகரிக்கிறேன், அதில் நீங்கள் மறுபிறப்படைய செய்கிறேன். நான் உங்களை மாற்றுகிறேன். ஞானத்தினுடையவும் அன்பினுடையவும் அர்ச்சிப்பினுடையவும் பாதைகளில் சர்வேஸ்வரனுடைய வாசஸ்தலத்திற்கு நான் உங்களை கூட்டி செல்கிறேன். ஒளியை கொண்டிருக்கிறவன் கடவுளை சொந்தமாக கொண்டிருக்கிறான். ஏனென்றால் அந்த ஒளி அன்போடு ஒரே பொருளாக இருக்கிறது. அன்பை கொண்டிருக்கிறவன் கடவுளை கொண்டிருக்கிறான். ஒளியை கொண்டிருக்கிறவன் வாழ்வை கொண்டிருக்கிறான். ஏனெனில் தம்முடைய நேச மகன் எங்கே வரவேற்கப்படுகிறாரோ அங்கே கடவுள் இருக்கிறார் என்றார். பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து, நீ அபத்தம் பேசுகிறாய், கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை கண்டவன் யார்? மோசே கூட கடவுளை கண்டதில்லை. ஏனென்றால் ஒரே மலையில் எரியும் முட்செடியில் இருந்து தம்மோடு பேசிக் கொண்டிருந்தவர் யார் என்று தாம் உணர்ந்து கொண்ட உடனே அவர் தம் முகத்தை மூடிக்கொண்டார். மின்னி பிரகாசித்த மின்னல்களின் காரணமாக மற்ற சமயங்களிலும் கூட அவரால் காண இயலவில்லை. அப்படி இருக்க நீ கடவுளை கண்டதாக கூறுகிறாயே. கடவுள் பேசுவதை கேட்க மட்டுமே செய்த மோசேயின் முகம் தொடர்ந்து ஒளி வீசி துலங்கியது. ஆனால் உன் முகத்தில் என்ன ஒளி சுடர் இருக்கிறது? நீ உன்னுடைய நாட்டு மக்களை போலவே வெளிரிய முகம் கொண்ட ஒரு பரிதாபமான கலிலேயனாக இருக்கிறாய். நீ நோயாளியாகவும் சோர்வடைந்தவனாகவும் மெலிந்து போயும் இருக்கிறாய். நீ உண்மையாகவே கடவுளை கண்டிருந்தாய் என்றால், அவர் உன்னை நேசித்தார் என்றால், இறந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை போல நீ தோன்றி இருக்க மாட்டாய். உனக்கே போதுமான உயிர் இல்லாத போது நீ உன் உயிரை கொடுக்க விரும்புகிறாயா என்று பரிகாசம் செய்து பேசினார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் ஒளியாக இருக்கிறார். அவருடைய ஒளியாக இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏனென்றால் பிள்ளைகள் தங்கள் தகப்பனை அறிந்திருக்கிறார்கள். அப்படியே பிள்ளைகளில் ஒவ்வொருவரும் தன்னையே அறிந்திருக்கிறான். நான் என் பிதாவை அறிவேன். நான் யாராய் இருக்கிறேன் என்றும் நான் அறிவேன். நானே உலகின் ஒளி. என் பிதா ஒளியாய் இருப்பதாலும் அவர் என்னை ஜெனிப்பித்து தமது சுபாவத்தை எனக்கு தந்தருளினபடியாலும் நான் ஒளியாக இருக்கிறேன். வார்த்தை சிந்தனையில் இருந்து வேறுபட்டிருப்பதில்லை. ஏனென்றால் புத்தி எதை சிந்திக்கிறதோ அதையே வார்த்தை எடுத்துரைக்கிறது. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் தீர்க்க தரிசிகளை அறியாதவர்களா? எசேக்கியேலையும் எல்லோருக்கும் மேலாக தானியேலையும் உங்களுக்கு நினைவில்லையா? எசேக்கியேல் 4 மிருகங்கள் பூட்டிய ஒரு ரதத்தில் கடவுளை காட்சியில் கண்டு அவரை விளக்கி கூறுகிற போது அவர் சொல்கிறார், நீல கல்லென பிரகாசிக்கும்
ஒரு சிம்மாசனத்தையும் அந்த ஆசனத்தில் மனிதனை போல தோன்றிய ஒருவரையும் நான் கண்டேன். அவர் உள்ளத்திலும் வெளி சுற்றிலும் அக்கினி சுடராய் மின்னிய ஒருவித மஞ்சள் சொகுசாவின் உருவத்தை நான் கண்டேன். அவர் இடுப்பிலிருந்து மேலும் கீழும் அதை சுற்றிலும் அக்கினி மயமாய் பிரகாசித்த ஓர் ஒளியை நான் கண்டேன். மழை நாளில் மேகத்தில் காணப்படும் வானவில் எப்படியோ அப்படியே ஆசனத்தை சுற்றியுள்ள ஒளியும் இலங்கியது. மேலும் தானியேல் இப்படி கூறுகிறார்: நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிம்மாசனங்கள் வைக்கப்பட்டன. நீடிய ஆயுசு உள்ளவர் அமர்ந்தார். அவருடைய ஆடை பனி கட்டியை போல் வெண்மையாயும் அவரது சிரசின் ரோமங்கள் தூய கம்பளி போலவும் இருந்தன. அவரது சிம்மாசனம் அக்கினி ஜுவாலையாகவும் அதன் சக்கரங்கள் எரிகிற அக்கினியுமாய் இருந்தன. வேகமாய் ஓடும் அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டது. கடவுள் இப்படித்தான் இருக்கிறார். உங்களை நடுத்தீர்க்க வரும்போது நானும் இப்படித்தான் இருப்பேன் என்றார். பரிசேயன் இயேசுவை பார்த்து, உன் சாட்சியம் செல்லாது, உனக்கே நீ சாட்சியம் கூறிக்கொள்கிறாய். அப்படி இருக்கும் போது உன் சாட்சியத்திற்கு என்ன மதிப்பிருக்கிறது? எங்களை பொறுத்தவரை அது போலியானது என்றான். அன்பார்ந்தவர்களே, இதன் தொடர்ச்சியை யூதரும் ஆபிரகாமும் பாகம் 2 என்று அடுத்த நிகழ்ச்சியாக பதிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 193 யூதரும் ஆபிரகாமும் பாகம் 1 நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.